நீங்கள் என்னதான் அடித்தாலும் பந்து மாதிரி போட்டு உருட்டினாலும் 2026 சிஎம் யாருன்னா விஜய் தான். அவங்களோட ஓட்டு போடுவாங்க, எப்படியோ போடுவாங்க. அதை குறைக்கணும் அப்படின்னு சில சதி திட்டம் எல்லாமே பண்ணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. செத்தவங்களுக்கு எதுக்கு ஓட்டர் ஐடின்னு நான் கேட்குறேன். எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லோரும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டிங்களா? எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இன்னும் அந்த விஷயமே போய் சேரலன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழக வெற்றி கழகம் அதில் இறங்கி நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அந்த டேட்டை தள்ளி வச்சுருக்காங்க. அதாவது எஸ்ஆர் ஃபார்ம் 1 மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம தலைவர் அன்றைக்கே அறிக்கை கொடுத்துருந்தார், இது 1 மாதத்துலலாம் நடக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எல்லாருமே தாம் தூம் குடிச்சாங்க, முடிச்சிடலாம்ப்பா 1 மாதம்லாம் ரொம்ப அதிகம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அதோட டேட் பார்த்திங்கன்னா தள்ளி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழக வெற்றி கழகம் எஸ்ஏஆர் அந்த நிகழ்ச்சிக்குள்ளே என்னென்ன பண்ணுறாங்க தெரியுமா? அதை பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி மதுரையில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரிச்சா ஓட்டுறவரோட ஃபோட்டோ மிகப்பெரிய லெவலில் வைரலாக சுற்றிட்டு இருக்கு. அதில் விஜயனோட படமெல்லாம் இருக்குது. அது என்ன விஷயம்ன்ற நிறைய பேருக்கு தெரியல, அதை இன்றைக்கி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரீசெண்டாக நிறைய பேர் ஆன்லைனில் ஸ்ப்ரெட் பண்ணுற விஷயம், என்னப்பா காஞ்சிபுரம் மீட்டிங்கில் உங்கள் தலைவர் எல்லாருக்கும் வீடு தரேன்னு சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் வண்டி தரேன்னு சொல்லியிருக்காரு, திரும்பவும் திமுக மாதிரி இவர் ஏதோ உருட்டுறாரா? அது எப்படிப்பா பாசிபிள்? தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே வீடு எப்படிப்பா உங்கள் தலைவர் கொடுப்பாரு? அவ்வளோ இலவசம் கொடுக்குற அளவுக்கு உங்கள் கையில் கஜானால காசு இருக்கா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள். ஸோ அவர் என்ன சொன்னார்னே தெரியாமல் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பற்றிலாம் நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட் சைடு அம்மானிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, மாஸ் பண்ணிட்டீங்களா? கோபிச்செட்டிப்பாளையத்தில் என்ன க்ரௌடு, மாஸ் பண்ணிட்டீங்க, வேறு லெவல் ஸ்பீச்சு, எல்இடிலாம் போட்டு எதுவும் வீடியோலாம் காட்டுறீங்க. ஸோ பிக் பாஸில் குறும்படம் காட்டுற மாதிரி நானே மிரண்டு போயிட்டேன். அப்படிலாம் பேசணும் தான் எனக்கு ஆசை. ஸோ இந்த மிரளல், இதை பார்த்து அதிர்ச்சியாக வருது, அந்த மாதிரி ஷாக்கிங்லாம் நமக்கு கிடையாது. காரணம் என்னென்னா, நம்ம 2-3 சுற்றுப்பயணத்தை பார்த்துட்டோம் விஜய் அண்ணனுந்து. அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சனால நான் அங்கே போய் ஒரு மாஸ் பண்ணணும், அது ஒரு வேறு லெவலில் பேசப்படணும்னு பிளான் பண்ணி போயிருக்காரு. ஸோ நம்ம அறிவிப்பே இல்லாமல், நேற்று போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம செங்கோட்டையன் அவர்கள் எந்த அறிவிப்புமே இல்லாமல் போகும்போது அந்த அளவுக்கு கூட்டம் கூடின ஏரியா அது. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் இவ்வளோ அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணி வந்து மைக்கை பிடிச்சி பேசி அதிமுக அப்படி இப்படி இவர் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டார், என்னென்னமோ பேசுகிறார் அந்த இடத்துல. இப்போது நான் ஏன் நம்பிக்கையாக சொல்ல காரணம் என்னென்னா, நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, நீங்கள் பேசுங்க. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசிட்டோம், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசிட்டோம், யார் வேணால் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து நின்று பேசிட்டோம், பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் எப்போ திரும்ப மாறும்? எங்கள் தலைவர் தளபதி விஜயனோட கால் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பதிகிற வரைக்கும், அவர் கால் என்னைக்கு ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிற்குதோ அன்றைக்கி நீங்கள் நினைக்கிற இந்த கணக்கு எல்லாமே தகுடு பொடியாயிடும். ஸோ அவருக்கு வர கூட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், அவருக்கு இருக்கிற மாஸ் என்னன்னு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சும் நீங்கள் இதெல்லாம் போஸ்ட் பண்ணுறீங்க, இதை பற்றிலாம் பேசுகிறீங்கன்னும் போது. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் நான் ஆன்லைனில் பார்த்தேன், இது எந்தளவுக்கு உண்மைன்றது தெரியல. திமுகனா நம்ம அடித்து சொல்லுவோம், ஆவாங்க காசு கொடுத்தா ஆளை கூட்டு வந்தாங்கன்றது ஈஸியாக சொல்லிவிடுவோம். ஆனால் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம். இப்போ அதிமுக சைட்லேருந்து வரும்போது பின்னாடி அதிமுக கொடியெல்லாம் இருக்குது. ஒருத்தர் டைரியில் எழுதிட்டு வர்றாரு, எத்தனை லேடிஸ் வந்திருக்காங்க, எத்தனை வண்டி வந்திருக்கு, அதிலும் சின்ன யானையில் தான் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ பார்க்கும்போது அதை பாவீங்களா, இத்தனை வருஷமாக இந்த டிஎம்கேவும் இந்த ஏடிஎம்கேவும் காசை கொடுத்தா ஆளை கூப்பிட்டு வந்திருக்காங்களா, இப்படி தான் அரசியல் பண்ணியிருக்காங்களான்னு யோசிக்கும் போது, இந்த மாதிரி கேவலமான ஊரில் நம்ம இருக்கிறோமே, இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குமான்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு, அதாவது டெய்லி கூலி மாதிரி ஆயிடுச்சு. இப்போது இந்த வாரத்தில் ஏதாவது அரசியல் நிகழ்வு இருக்கா, வேலையை விட்டுருப்பா, வேலைக்கு போனால் என்ன 200 கிடைக்கும், கட்சி மீட்டிங் போனால் ஒரு 500 கொடுப்பாங்க ப்ளஸ் சாப்பாடு. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு மக்களை கொண்டு வந்துட்டாங்க. அதனால் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த அந்த விஷயத்தை பார்த்து எனக்கு வியப்போ அதிசயமெல்லாம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த எஸ்ஏஆரை பற்றி, எஸ்ஏஆரோட டேட்டு தள்ளி வச்சுருக்காங்க. முன்னாடியே விஜயன் அறிக்கை கொடுத்துருந்தாரு, இதெல்லாம் நடக்காது, பாசிபிள் கிடையாது. அவர் சொன்ன விஷயம் என்ன தான், இந்த எலெக்ஷன் முடிவிட்டோம், எலெக்ஷன் முடிஞ்சு நீங்கள் பண்ணுங்கள், 1 வருஷம் ப்ராசஸாகவே பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும், பொறுமையாக உட்காந்து நீங்கள் பண்ணலாம். இந்த 1 மாதத்துக்குள்ளே பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பண்ண முடியாதுன்ட்டு. இப்போ ரீசெண்டாக கூட இந்த பிஎல்ஓ, அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க இந்த ப்ரெஷர் தாங்காமல். நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக கூட கேள்விப்பட்டேன், நிறைய பேர் சூசைட் கூட பண்ணியிருக்காங்கன்ட்டு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர். இவங்கெல்லாம் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற டீச்சர்ஸ், இப்போ நிறைய ஸ்கூல்லாம் நிறைய பார்த்திங்கன்னா நிப்பாட்டி வச்சுட்டு, அந்த வேலையை நிப்பாட்டி வச்சுட்டு இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வேலைகள் ப்ரெஷர்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜயன் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்துக்கு இறங்கி ஒர்க் பண்ண
சொல்லணும்னா எல்லா மாவட்டத்திலையும் எல்லா தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்ட செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பூத் லெவல் ஆஃபீஸரோட சேர்ந்து இப்போ முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பூத் லெவல் ஆஃபீஸர் திமுகவோட ஆஃபீஸில் வந்து உட்காந்துருவாங்க. அங்கே இருக்கிற வட்ட செயலாளரோ கவுன்சிலரோ போய் இந்த ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கெல்லாம் எடுத்து ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவாங்க. மீது யாருமே எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இப்போ மெயினாக நடக்கிறது என்ன தெரியுமா? திமுக யாருமே எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு கூட தெரியாது. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நம்ம ஃபார்மை வாங்கி கொடுத்தா நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்ட்டு வீடு வீடாக தேடி போய் ஃபார்மை மட்டும் கொடுக்குறாங்க. ஆனால் இது எப்படி நான் ஃபில்அப் பண்ணுறது? அப்பா எந்த வருஷத்தில் ஓட்டு போட்டார் 2025 கேட்குது. ஏன்னா இது எப்படின்னா அதெல்லாம் ஃபில்அப் பண்ண வேணாங்க, உங்கள் டீட்டெயில் மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. ஸோ தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முகாம் மாதிரி போட்டு மாவட்ட செயலாளர் வச்சு அதை ஓப்பன் பண்ணி அங்கே உட்காந்து படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இளைஞர்கள் இன்னைக்கு மகளிர் எல்லாருமே உட்கார வச்சு அந்த இடத்துல அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது பப்ளிசிட்டி வேறு பண்ணுறாங்க. ஆட்டோவில் பேனர் கட்டி உங்களுக்கு எஸ்ஐஆர் ஃபார்மை பற்றி ஏதாவது தெரியணும்னா உங்களுக்கு ஃபார்ம் கிடைக்கலனாலும் உங்களுக்கு அதை ஃபில்அப் பண்ண சிரமம் இருந்தால் தமிழக வெற்றி கழகம் சார்பாக இந்த இடத்துல நாங்கள் முகாம் போட்டிருக்கோம், நீங்கள் தைரியமாக வந்து ஃபில்அப் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் பயன்படுறாங்க. இது அங்கே கவர்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயம். கவர்மெண்ட்டில் இருக்க பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ்க்கே தெரியல இது எப்படி ஃபில்அப் பண்ணுன்ட்டு. ஸோ நம்ம தோழர்கள் இறங்கி ஒவ்வொரு ஏரியாவில் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு ஜஸ்ட்டு தெரியப்படுத்தணும், மக்களுக்கு தெரியப்படுத்தணும், நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோன்ற தெரியப்படுத்தணுன்றதுனால தான் மெயினாக இந்த வீடியோ போட காரணம். அதே மாதிரி ஒரு வயசானவர் ரிச்சா ஒன்று ஓட்டிட்டு வர்றாரு மதுரை மாவட்டத்தில். ஸோ அவர் அந்த ரிச்சா ஓட்டிட்டு வர ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற நிறைய இந்த ஜேர்னலிஸ்ட்லாம் ஷேர் பண்ணுறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கொள்கை கூட்டம்னு ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்காங்க, அதே மாதிரி குடும்ப அரசியல்னு சொல்லி ஒரு கூட்டம் சுற்றுறாங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் சாதாரண மக்களுக்கான ஒரு அரசியல் ஒன்று நடந்துட்டு இருக்கு. அதான் தாவேகா விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகம் சாதாரண மக்களுக்கான ஒரு அரசியலாக இருக்குது. அந்த தலைவரும் அதே மாதிரி தான் இருக்காரு. அந்த பெரியவர் அந்த ரிச்சா ஓட்டிட்டு வரும்போது அவரோட அந்த நம்பிக்கை இளைஞர்களை கொண்டு வரணும்ன்ற நம்பிக்கை மிகப்பெரிய லெவலில் இருக்குன்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அது கீழே ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணுறாரு, அதாவது இது ஆன்லைனில் ஏதோ சர்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோ ஒரிஜினலான்ட்டு. அப்போ அது கீழே வந்து ஆல்டர்னேட்டிவாக ஒரு மெசேஜ் வந்திருக்கு, இல்லை இது ஏதோ ஆர்டிஃபிஷியல் இது உருவாக்கப்பட்ட இமேஜின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் கூடவாடா நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி அந்த இமேஜை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவர் தெரியறதுக்காக அவர் எந்த கட்சியும் தெரியல, திமுகவோ அதிமுகவோ தெரியல, அந்த நபரும் மக்கள் நிறைய பேருக்கு இதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அவங்களுக்கு தெரியப்படுறதுக்கு தான் சைடில் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். ஸோ அவர் ரிக்ஷா ஓட்டி நம்ம மாவட்ட செயலாளர் மதுரையை சேர்ந்த விஜய் அன்பன் கல்லணையன்னா அவருக்கு ரிக்ஷா வாங்கி கொடுத்து அந்த ரிக்ஷாவை ஓட்டி மதுரை மாவட்டத்தில் அவர் போகிற வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உண்மையான வீடியோ. இதை எப்படிலாம் திசை திருப்புறாங்க பாருங்கள். இதை டீட்டெயிலாக விசாரிக்கும் போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்தது. அந்த வயசான ஒரு ரிக்ஷா தான் ஓட்டிகிட்டு இருந்தார் இதுக்கு முன்னாடி. ஆனால் அந்த ரிக்ஷாவுக்கு பார்த்தீங்கன்னா வாடகை கொடுத்துட்டு இருந்தார். வாடகைக்கு, அதாவது இந்த 2025 ஒரு ரிக்ஷா கூட வாங்க முடியாமல் ஒரு நிலைமை எந்த அளவுக்கு போயிருப்பாருங்க. வாடகைக்கு ரிக்ஷா ஓட்டிகிட்டு இருந்தார். ஸோ இதை தெரிஞ்சோன்னா அவர் சொல்கிறார், எனக்கு வர வருமானமே ரொம்ப கம்மி, 150 ரூபா வருதுன்னா 100 ரூபா ரிக்ஷாவோட வாடகையே போயிடுது, அந்த 50 ரூபா வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்ட உடனே இமீடியட்டாக நம்ம மாவட்ட செயலாளர் அங்கே இருக்கிற மதுரையில் இருக்கிறவர் ஒரு ரிக்ஷா ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த ரிக்ஷாவை வச்சு தான் இதுக்கு முன்னாடி அந்த வாடகை வண்டி ஓட்டிட்டு இருந்து இவர் சொந்த ரிக்ஷாவை இப்போ ஓட்டிகிட்டு இருக்காரு. அந்த ஃபோட்டோவை ஜேர்னலிஸ்ட் யாரோ ஃபோட்டோ எடுத்து இந்த சமூக வலைத்தளங்களில் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. இதுதாங்க சொல்கிறது, மக்களுக்காக எப்பவுமே உறுதுணையாக நிற்பாங்க. அவரோட வாழ்க்கையை தூக்கி விட்டாங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பல இடத்துல நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி மெயினாக ஒரு விஷயம் இந்த நேரத்தில் தெரியப்படுத்தணும். இப்போ சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசுகிற விஷயம் என்னென்னா, உங்கள் தலைவர் என்ன வீடு கொடுக்குறாரு, வண்டி கொடுக்குறாரு, அசால்ட்டாக உருட்டுறாரு. ஸோ இது ஸ்டாலின் கிட்டலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் கேட்டுங்க காது புளிச்சு போச்சு. அவர் சொன்ன வாக்குறுதிகள் பாதி விஷயம் பண்ணல. ஏடிஎம்கே ஜெயலலிதா அவங்க போன அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல, அந்த மாதிரி இருக்குது. திரும்பவும் இந்த மாதிரி உருட்டுறதுக்கு உங்கள் தலைவர் வந்துட்டாரான்னு ஏகப்பட்ட பேர் கேள்விகள் கேட்குறாங்க. அவங்களுக்கு தெளிவாக இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறேன். அந்த காஞ்சிபுரத்தில் நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். அந்த காஞ்சிபுரத்தில் நம்ம தலைவர் தளபதி விஜய் நம்ம பேசின அந்த வீடியோவை எடுத்து கிளியராக பாருங்கள். அவர் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வீடு, எல்லாருக்குமே வண்டி, இருசக்கர வாகனம், நம்மளோட லட்சியம் காரு, அதை கொண்டு வரத்துக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம். எந்த இடத்திலும் அவர் இலவசம் என்ற பேரை யூஸ் பண்ணல. எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும், காரும் தான் லட்சியம். அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும். ஒவ்வொரு வீட்லையும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும். அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும்.
அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்தில் சீர்திருத்தம் செய்யணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி மாத்தணும். உங்களுக்கு நாங்கள் இலவசமாக வீடு கட்டி தரோம், எல்லாருக்குமே வீடு நாங்கள் ரெடி பண்ணி தரோம், எல்லாருக்குமே இலவச மோட்டார் சைக்கிள் கொடுக்குறோம்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லை. அவர் சொன்ன விஷயம் நீங்கள் நல்லா தெளிவாக கவனமாக கேட்டுக்கோங்க. இதுதாங்க ஒரு அரசியல்வாதி பண்ண வேண்டிய விஷயம். நமக்கு வீடு கட்டுறதுக்கு, அதாவது வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கும் அவங்க வீட்டுக்கு இருசக்கர வாகனங்கள் வரத்துக்கும் ஆனால் வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பேன். அதாவது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எல்லார் வீட்லேயும் படிப்பு சம்பந்தமான, அதாவது ஒருத்தர் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும்ன்ற மாதிரியும் எல்லாருக்கும் வருமானம் வந்திருக்கணுன்ற மாதிரியும் சும்மா யாருமே வீட்டில் இருக்கக்கூடாது, அதுக்கான வழிகளை நான் உருவாக்கி கொடுப்பேன். அதான் வேலை வாய்ப்பை தான் அவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. வேலை வாய்ப்பு, உனக்கு வீடு கட்டுறதுக்கான வேலை வாய்ப்பை நான் உருவாக்கி கொடுப்பேன். நீ வேலையை செஞ்சு உழைச்சி அந்த பணத்தில் நீ வீடை கட்டு, நீ வேலை செஞ்சு உழைச்சி அதில் வரும் வருமானத்தில் நீ மோட்டார் சைக்கிள் வாங்கு. அதுக்கான ரூட்டு தான். இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க உங்களுக்கு தெரியும். இப்போ இருக்கிற எம்எல்ஏ அமைச்சர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா லஞ்சத்தை வாங்கிட்டு நான் உங்களுக்கு அந்த வேலையை வாங்கி தரேன், இந்த வேலையை வாங்கி தரேன், கவர்மெண்ட்டில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏகப்பட்ட பேரை ஏமாற்றிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு தலைவன் வந்து சொல்கிறாருன்னா அதை நீங்கள் வரவே இருக்கணும். அதை பார்த்தீங்கன்னா திமுக ஐடி விங் சைடில் தப்பான விஷயத்தில் ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. விஜய் ஃப்ரீயாலாம் வீடு கொடுக்க மாட்டாருங்க, ஃப்ரீயாலாம் அவர் சொல்லவே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். தளபதி விஜய் நான் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது நாங்கள் ஒரு திட்டம் ஆரம்பித்தோம். அது பார்த்தீங்கன்னா விலையில்லா வீடு கட்டும் திட்டம். அந்த திட்டம் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இலவசமாக வீடு கட்டி கொடுத்துருக்கோம். நிறைய பேர் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் தொகுதியில் வில்லிவாக்கத்தில் பல்ராம்புரம் என்ற ஒரு ஏரியாவில் வீடு ஒன்று கட்டி கொடுத்துருக்கோம். அங்கே இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வில்லிவாக்கத்தில் ஐநாவரத்தில் எம்எல்ஏ தொகுதியில் ஒரு வீடு இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு. அதாவது மாநாடுக்கு ஒருத்தர் வந்தார் தெரியுமா, சார்லஸ்ன்ட்டு, அவர் உயிரிழந்துட்டார். உடல்நிலை குறைவுனால பார்த்தீங்கன்னா மாநாடுக்குள்ளே வரவே இல்லை, வராமலே வெளியே பார்த்தீங்கன்னா அவர் இறந்துட்டாரு. ஸோ அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வீடு ரொம்ப டேமேஜாக இருக்குன்னு சொன்னாங்க. வில்லிவாக்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள் நம்ம மாவட்ட செயலர் எல்லாருமே சேர்ந்து அவருக்கு வீடு கட்டுற வேலையில் இப்போ ஈடுபட்டு இருக்காங்க. வீட்டு வேலை நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி விலையில்லா வீடு கட்டும் திட்டம் மூலம் தமிழ்நாட்டில் பல இடத்துல, கோயம்புத்தூர்லையும் திருச்சியிலும் சேலத்திலும் எல்லா இடத்துலையும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதை நான் ஏன் மென்ஷன் பண்ணி சொல்லலைன்னா, நம்ம தலைவர் சொன்னது அந்த விஷயம் கிடையாது. நம்ம தலைவர் சொன்ன விஷயம் நம்ம ஆட்சிக்கு வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வீடு வர வேண்டிய விஷயத்தை நம்ம பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. இதை ஏன் தெளிவுபடுத்தி சொல்கிறேன்னா, இதை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. விஜய் வீடு கொடுத்துருவாரு, ஃப்ரீ வீடு, ஃப்ரீ மோட்டார் சைக்கிள்னு சொல்லி ஒரு தப்பான விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க மக்கள்கிட்ட. அது எப்படிங்க விஜய் வீடு கொடுப்பாரு, இலவசமெல்லாம் கொடுக்க முடியுமா, அவருக்கு அவ்வளோ இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி மக்கள்கிட்ட பொய்யா கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதனால் இப்போ தெளிவாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி அவதூறோட முன்னேற்ற கழகம், அதான் திமுக, அவங்க பார்த்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொன்றும் பரப்பிட்டே இருப்பாங்க. ஆரம்ப காலத்தில் விஜய் அவர்கள் 6 மணிக்கு மேலே வரமாட்டார், அவருக்கு வந்து தப்பான பழக்கங்கள் இருக்குது, அதனால் 6 மணியான வீட்டுக்குள்ளே போயிடுவாருன்னு சொல்லி ஒன்று பரப்புனாங்க. கொஞ்ச நாளில் அதை நம்ம தலைவர் உடைச்சிட்டாரு. சுற்றுப்பயணத்தில் நைட்டு ஃபுல்லாக வந்து இரவு நேரம் லேட் நைட்டில் கூட நிறைய இடத்துக்கு வந்து போயிட்டார். ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சுப்பீங்க. அதுக்கப்புறம் பனையூர்லேயே தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதையும் உடச்சி விட்டார். ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டாருன்னு சொன்னார், அதையும் உடச்சி விட்றாரு. அதையும் எந்த அளவுக்கு அவர் வீடியோ மூலியமாக சொல்லணுமோ, அவரோட ட்விட்டர் மூலியமாக சொல்லணுமோ எல்லாத்தையும் உடனே உடச்சி விட்டுக்கிட்டே இருக்கார். அந்த ஏர்போர்ட் வெளியே வந்தோடனே நான் ஷூட்டிங்கு போகிறேன், அதனால் யாரும் என்னை பின்தொடர்வேனா வெளியே ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டு போயிட்டார். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுறாரு. விஜயகாந்த் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அரசியல் வரேன்னு சொன்னோன்னே திமுக என்னென்ன பண்ணாங்களோ அது எல்லாமே இப்போ பண்ணுறாங்க. இப்போ வடிவேல உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு போகுதுன்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நீ என்ன சொன்னாலும் அதுக்கான பதில் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். இப்போ ரீசெண்டாக சன் நெட்வொர்க், அதாவது சன் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு ஒன்று வருது. அதாவது புதுச்சேரியில் ரோட் ஷோ அனுமதி கேட்டிருந்தாங்க தமிழக வெற்றி கழகம், அதுக்கு அனுமதி மறுப்பு. நீங்கள் எல்லாரும் அந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க, சன்னில் அந்த வந்த கார்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேறு எந்த நியூஸ்லையும் எந்த சேனல்லையும் அதை பற்றி பெருசாக ப்ரொமோட் பண்ணவே இல்லை. இந்த சன்னில் மட்டும்தான் அதை போட்டிருந்தாங்க. ஸோ இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற புதுச்சேரியில் இருக்கிற நிறைய ப்ரெஸ் மெம்பர்ஸ் எல்லாம், அங்கே இருக்கிற முதலமைச்சர் உங்களுக்கு தெரியும் ரங்கசாமி அவர்கள், அவர் வந்து லோக்கலில் போகும்போது மைக் எடுத்துகிட்டு போய் கேட்குறாங்க, என்ன சார் நீங்கள் விஜயெல்லாம் நீங்கள்லாம் க்ளோஸ் தான், அவருக்கு பர்மிஷன் கேட்டு நீங்கள் மறுப்பு தெரிவிச்சிங்களாமேன்னு கேட்கும்போது அவர் மறுப்பெல்லாம் நான் தெரிவிக்கல. அவர் உடனே சொன்ன விஷயம் தான், நான் மறுப்பெல்லாம் தெரிவிக்கல, நான் அங்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸு எங்கள் கூட இருக்கிற நிர்வாகிங்க முக்கியமான விஷயங்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு, அதை எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் விஜய் அவர்கள் வரும்போது கூட்டம் எப்படி வரும் தெரியும், அதை எந்த மாதிரி விதிமுறைகள் பண்ணி அவரை சேஃபாக கொண்டு போய் விடணுன்ற அளவுக்கு நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி மறுப்பெல்லாம் கிடையாதுன்ற அளவுக்கு தெளிவாக ஒரு ப்ரெஸ் மீட்டாக கொடுத்துட்டாரு. ஆன்லைனில் அது மிகப்பெரிய லெவலில் காட்டுத்தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. ஏன்டா உங்களுக்கு இந்த பொழப்பு தேவையா?
அவர் அதை மறுக்கவும் இல்லை, ரத்து பண்ணவும் இல்லை. இந்த தமிழ்நாட்டில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த புதுச்சேரியை விட்டு வெளியே வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை எங்கேயுமே வரக்கூடாதுன்னு பிளான் பண்ணுறாங்க. புதுச்சேரி வேறு ஸ்டேட்டு, நம்ம அங்கே போய் நம்ம சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கலாம்னும் போது இந்த மாதிரி வதந்திகளை பரப்புகிறாங்க. அங்கே இருக்கிற முதலமைச்சரே சொல்லிட்டாரு, எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்கான விதிமுறைகள் வழிமுறைகள் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோன்ற அளவுக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போயிருக்காரு. திரும்பவும் கேட்குறாங்க மறுப்பான்னு போது, அதாங்க நான் சொல்லிட்டேன்லங்க, அதுக்கான வேலைகளை நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. டிசம்பர் 5, 6 அந்த மாதிரி டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் விஜய் அண்ணனோட புரட்சி புதுச்சேரியில் வரப்போகுது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நீங்கள் இந்த அவதூறுகள், இந்த விஷயங்கள் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். இதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க? அந்த ரிக்ஷா ஓட்டரோட அந்த சந்தோஷம் கேட்கும்போது, அங்கே இருக்கிற ஒரு தோழர்கிட்ட பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்காருங்க, அவங்க ஃபேமிலி இப்போ நல்லா இருக்குது, அந்த வருமானம் நல்லா ரிக்ஷா வாங்கி கொடுத்தனால. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றிகரம் ஆட்சிக்கு வராமலே ஒவ்வொருத்தரும் உயர்த்தி கொண்டு போகிறாங்கன்றதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் நான் சொன்ன மாதிரி எத்தனை பேர் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க, எத்தனை பேர் கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்றதெல்லாம் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பற்றி கேட்டிருந்தீங்க. வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல், ஸ்க்ரீனில் கூட காட்டுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ரீல்ஸு வீடியோஸ்லாம் அங்கேயும் நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி ரோட் சைடு அம்பானிஸுக்கும் நமக்கு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அங்கேயும் ஃபாலோ லைக்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய வீடியோஸை அந்த இடத்துல அந்த பிளாட்ஃபார்மையும் நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் முக்கியமாக நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம கிட்டத்தட்ட 1,30,000 சப்ஸ்கிரைபரை தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். ஸோ உயிர் உள்ளவரை தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டார்ட் டேக் கேர், பாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி. அனுமதி மறுப்புன்னு சொல்லியிருக்காங்க. அது தாவேகாக்கு அனுமதி மறுப்பு. புரியல. தாவேகா கட்சியின் ரோட் ஷோக்கு அனுமதி மறுப்பு, புதுச்சேரி அரசு அனுமதி மறுப்பு இருக்கு அப்படின்னு. உங்களுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். அதாவது மற்ற தலைமைச் செயலர் மற்றும் காவல்துறையோடு கலந்து ஆலோசித்து பிறகு முடிவெடுக்கும். கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? கலந்து ஆலோசித்த பிறகு முடிவெடுக்கும்.